நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அங்க பாத்தியா மாதவி, ராஜி மேடம் முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. ஆமா, என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? உனக்கு விஷயமே தெரியாதா? நேத்து பாஸோட வெட்டிங் டே. நிஜமாவா? ஆமா, ராஜி மேம் நேத்து பிரியாணி பால் பாயசம்னு அமர்க்கள படுத்திருக்காங்க. பாஸ் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டாராம். என்ன சொல்ற? அவங்க சரியா கூட பேசிக்கிறது இல்லையே. அப்படிதான் உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க எப்பவும் போல பர்த்டே வெட்டிங் டேன்னு ஒண்ணு விடாம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களாம். எப்படி அஸ்வின்? என்னால நம்பவே முடியல. இதுக்கே அசந்து போயிட்ட. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட ஷாக் ஆயிடுவ. என்ன? வெட்டிங் டேவுக்கு ராஜி மேம் நான்வெஜ் ஸ்வீட் கொடுத்து அசத்துற மாதிரி பதிலுக்கு பாஸும் பொக்கேவும் சாக்லேட்டும் கொடுத்து அசத்திருக்காரா. ஒரே கொஞ்சல் தான் போ. தப்பாச்சி. இந்த நிலைமை நீடிச்சா இவங்க டிவோர்ஸ் ஆக மாட்டாங்க போல இருக்கே. என்ன பண்ணலாம்? ஹலோ ஹலோ அஸ்வின், உன்னதான். சாக்லேட் சாப்பிடுறியா? ஏய், டெய்லி சாக்லேட் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது? வாங்குற சம்பளத்துல பாதி சாக்லேட்டுக்கு காலி பண்ணிடுவோம் போல இருக்கே. இது நான் வாங்கினது இல்ல. பின்ன இது பாஸ் கொடுத்தது. பாஸ் எதுக்கு உனக்கு சாக்லேட் கொடுக்கணும்? அது பாஸோட ஹாபிட். எப்பெல்லாம் பாஸ் ஹாப்பியா இருக்காரோ அப்பெல்லாம் ஸ்வீட் எடு கொண்டாடுதான். வெறும் சாக்லேட் மட்டும் தானா? சாச்சா, அப்பப்போ பீட்சா பர்கர்லாம் வாங்கி அசத்துவாரு. எனக்கு வேணா, சாக்லேட் அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன அஸ்வின் புரியாம பேசுற? பாஸ் எனக்கு நான் அன்பா கொடுக்கறத எப்படி நான் வேணான்னு சொல்றது? ஒரு வேலைய கரெக்டா செஞ்சா பொதுவா எல்லா பாஸும் தோல்ல தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. ஆனா நம்ம பாஸ் ஸ்வீட் கொடுத்து பாராட்டுவாரு. ஆனா இத உனக்கு மட்டும் தான் செய்யறாரு. பின்ன எல்லாருக்குமா செய்வாங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே செய்வாங்க. நாங்களும் தான் ஒழுங்கா வேலை செய்யறோம். ஆனா எங்களை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு கமர் கட்டு கூட கிடைக்க மாட்டேங்குதே. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு. சரி சரி, புகையாத. உன் வயிறு கருகுதுன்னு எனக்கு அப்பட்டமா தெரியுது. கொஞ்சம் வேணுமா? வேணாம் வேணாம், அது உனக்கு தானே கொடுத்தாரு, நீயே சாப்பிடு. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தான் சாப்பிடுவேன். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு. அஸ்வின், பாத்துக்க மாதவி, ரொம்ப ஸ்பீடா போற. என்ன சொல்ல வர? பொதுவா இப்படித்தான் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது எதுல போய் முடியும் நினைக்கிற? எதுல முடிஞ்சா உனக்கு என்ன? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நீ பொறாமையில சொல்ற. எனக்கு என்ன பொறாம இருக்கு? பாஸ் என் மேல அன்பா இருக்கிறத பார்த்து உனக்கு என் மேல செம பொறாம. ஏய், நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல. என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன். அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் அப்ரிஷியேட்டும் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், இன்னைக்கு லஞ்ச் எப்படி? உன் சொந்த காசு தானா இல்ல அதுவும் பாஸோட ஸ்பான்சர் தானா? ஆமா, பாஸோட ஸ்பான்சர் தான். நிஜமாவா சொல்ற? காலையில ஒரு அசைன்மெண்ட் சூப்பரா பண்ணி கொடுத்தேன். அதுக்கு ட்ரீட்டா லஞ்சுக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. பிறந்தா பொண்ணா பிறக்கணும். எப்படி எல்லாம் தாங்குறாங்கப்பா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சூப்பரா இருக்கு. இனிமேல் கொண்டு வந்தா எனக்கும் சேர்த்து கொண்டு வா. வரேன். சரி, வரேன் மேடம். என்ன இது? என்ன மேடம்? நல்லா சாக்லேட் சாப்பிட்டு தெரிஞ்சா மட்டும் போதாது. அந்த ராப்பரை டஸ்ட்பின்ல போடவும் தெரியணும்ல. இப்படி அசிமா கீழே போட்டு வச்சிருக்க. டோன்ட் யூ ஹேவ் பேசிக் டிசிப்ளின்? மேடம், சாரி மேடம். யாருக்கு வேணும் உன்னோட சாரி? இந்த ராப்பரோட சேர்த்து அதையும் தூக்கி குப்பையில போடு. லைஃப்ல எல்லாத்தையும் விட டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லனா உனக்கும் இந்த குப்பைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன மாதவி, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் உன்னை இப்படி பேசிட்டு போறாங்க? நமக்கு இது சின்ன விஷயம், ஆனா அவங்களுக்கு இது பெரிய விஷயம். என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. ஆனா எனக்கு நல்லா புரியுது. என்ன புரியுது? பாஸும் ராஜியும் ஒண்ணு சேர மாட்டாங்கன்னு புரியுது. என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல. அதான் நடக்க போகுது. உனக்கும் பவித்ராவுக்கும் இதை விட்டா வேற வேலையே இல்லையா? நீ என்னடானா பாசும் ராஜியும் பிரியணும்னு நினைக்கிற. பவித்ரா என்னடானா 2 பேரும் சேரணும்னு நினைக்கிறா. என்னமோ பண்ணுங்க. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? நான் நினைச்சதுதான் நடக்க போகுது. பார்த்துக்கிட்டே இரு. பாஸும் ராஜியும் கூடிய சீக்கிரத்துல பிரியதான் போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு இந்த ஃபைலை வச்சுதான் பாஸுக்கும் ராஜிக்கும் நடுவுல திருவிளையாடல ஆரம்பிக்கணும். எஸ், கம் இன். சார், என்ன? இந்த ஃபைலை இன்னைக்குள்ள சப்மிட் பண்ண சொன்னீங்க. அப்படி வச்சுட்டு போ. என்ன? இல்ல சார், இன்னும் இதுல சைன் வாங்கல. என்ன உளர்ற? நான் அதை உங்ககிட்ட கொடுத்து 1 வாரம் ஆகுது. இன்னும் சைன் வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சார், மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க. யாரு? ராஜி மேடம். மேடம் பிஸியா இருந்தா என்ன? அவங்க டீம்ல இருக்க வேற யார்கிட்டயாவது கேட்டு இந்த வேலையை முடிக்க முடியாதா? கேட்டேன் சார்.
முடியாதுங்கிறாங்க. என்ன விளையாடுறாங்களா? நீ யார்கிட்ட கேட்ட? எவன் அப்படி சொன்னான்? எல்லாருமே தான் சார். ஏன்? மேடம் சொல்லாம அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களாம். ஒன்னாங்கட்டி. அப்ப அவங்ககிட்டே கேட்க வேண்டியதானே? எங்க சார் கேக்குறது? நானும் மண்டேலேருந்து அவங்கள மீட் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். ஆனா கிட்ட நெருங்கவே முடியல. என்ன சொல்ற? எப்ப போய் பார்த்தாலும் மேடம் பிஸியாவே இருக்காங்க. பிஸினா? எந்நேரமும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டு வர வேண்டியதானே? ரொம்ப நேரம் பேசுறாங்க சார். மொபைல்லையா லேண்ட்லைன் இல்லையா? மொபைல்ல தான் சார். பர்சனல் கால் நினைக்கிறேன். பர்சனல் காலா? எப்படி சொல்ற? சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. யாரோட? அந்த ஃபினான்ஸ் ஹெட் கமல் சார் தான் நினைக்கிறேன். அவங்க கூட தான் பேசுறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? பேசுறப்ப இல்ல கமல், ஓகே கமல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி சைன் வாங்கிட்டு வர வேண்டியதானே? அதுக்கு அவங்க போனை வச்சா தானே சார். உன்னோட அவசரம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்கியூஸ் கேட்டு போய் பேச வேண்டியதானே? கேட்டா 1 செகண்ட் சொல்லிட்டு போன்ல 1 hour பேசிட்டு இருக்காங்க சார். அவங்க பர்சனலா போன்ல பேசுறத நானும் எவ்வளோ நேரம் தான் அங்கே நின்று கேட்டுட்டு இருக்க முடியும் சார். நானும் அவங்க கண்ணில் படுற மாதிரி ஃபைல் எல்லாம் நீட்டி அசைச்சு காட்டினேன். ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை சார். ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு சார். ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல பிஸியா இருக்காங்களேன்னு லஞ்ச் டைம்லயாவது மீட் பண்ணலான்னு போனேன். ஆனா அங்கேயும் மேடமும் கமலும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கமல் அவங்கள சாப்பிடவே விடல சார். ஓயாம தொண என்னமோ பேசி அவங்கள சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு சார். சாரி சார். எதுக்கு இப்ப சாரி சொல்ற? இல்ல சார், நீங்க சொன்னது ஒரு சின்ன வேலை. அத கூட என்னால சரியா செய்ய முடியல. கடைசியா ஒரு 1 hour டைம் கொடுங்க சார். அவங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, என்னை எவ்வளோ திட்டினாலும் சரி, நான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சார், ஃபைல் இப்படி வச்சுட்டு ராஜி எங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா. என்ன? போ. ஓகே ஓகே, அப்புறம் என்னாச்சு? சரி, என்ன ஒரு சாதாரண சாக்லேட் பேப்பருக்காகவா திட்டின? வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி. எஸ். எங்க இருக்காங்க? சொல்லு.
அவங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் இருக்காங்க சார். ஆனா இப்ப கூட ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, நீ போ. என்ன மாதவி, பாஸ் இவ்ளோ கோவமா போறாரு? அத நான் சொன்னா நல்லா இருக்காது. சீனை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி, வேலை முடிஞ்சதா? எப்ப போய் பார்த்தாலும் மேடம் பிஸியாவே இருக்காங்க. பிஸினா? எந்நேரமும் ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஒரு வேலையை கரெக்டா செஞ்சா பொதுவா எல்லா பாஸும் தோல்ல தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. ஆனா நம்ம பாஸ் ஸ்வீட் கொடுத்து பாராட்டுவாரு. இதுல ஒரு சைன் வேணும். இது இங்கே இருக்கட்டும். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்புறமா பொறுமையா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டு தரேன். இல்ல, எனக்கும் வேலை இருக்கு. நீ போய் சைன் போட்டு கொடு. அப்படியெல்லாம் அவசரமாலாம் சைன் போட்டு தர முடியாது. அப்படியா? ம். ஹலோ சார். ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது ஒரு நிமிஷத்து வேலை. இதுக்கு நீ தேவையில்லாம ஒரு வாரம் எடுத்துக்கிட்ட. என்ன பிரச்சனை உனக்கு? என் டீம்ல இருக்கிறவங்க ஆபீஸ்க்கு வர்றது விளையாடுறதுக்கு நினைச்சியா? நான் அப்படி நினைக்கிறதா யார் சொன்னாங்க? நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இங்க பாரு, நானும் சண்டை போடுற மூட்ல தான் இருக்கேன். ஆனா எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அப்போ நாங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம கும்மி அடிச்சிட்டு இருக்கோம் நினைச்சியா? என்ன வேணும் உனக்கு? மாதவி எதுக்கு நீ இக்னோர் பண்ற? யார் மாதவி? என் டீம்ல இருக்கிறவங்களோட பேர் கூட உனக்கு தெரியாதா? இப்ப ஏதோ உன் பிரச்சனையா? அவ உன்னை மீட் பண்றதுக்காக ஒரு வாரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கா. ஏன்? நான் ஆபீஸ்ல தானே இருந்தேன். தாராளமா மீட் பண்ணிருக்கலாமே. நீ தான் எந்நேரமும் பிஸியா இருக்கிய. ஆபீஸ்ல பிஸியா தானே இருப்பாங்க. நீ வேலையில பிஸியா இருந்தா யாரும் உன்னை கேள்வி கேட்க போறதில்ல. அப்புறம் எந்நேரமும் போன்லயே பிஸியா இருந்தா மத்தவங்களை எப்படி உன்னை மீட் பண்ண முடியும்? ஆபீஸ் சம்பந்தமான எவ்வளவோ விஷயங்கள் போன்ல தான் பேசுற மாதிரி இருக்கும்.
அப்படி போன்ல பேசினா அத உடனே பர்சனல் கால்ல முடிவு பண்ணிடுவியா? எவ்வளோ ஏதோ சொன்னானு நீ அறிவில்லாம வந்து கேக்குற? அவ எவ்வளோ இல்ல, என் டீம்ல இருக்க ஒரு பொண்ணு. உன் டீம்ல இருக்கிற பொண்ணுங்கிறதுனால தலையில தூக்கி வச்சு ஆட முடியுமா? நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்பதான் மீட் பண்ண முடியும். நீ தான் ஃப்ரீயாவே இருக்கிறது இல்லையே, அதான் இப்ப பிரச்சனை. ஒபிஷியலா ஏதாவது இருந்தா பேசு, பர்சனலா பேசாத. இது அபிஷியல் தான். சரி, ஒபிஷியல்னு சொல்றியே, இத பத்தி எனக்கு மெயில் போட்டிருந்தியா? நான் மெயில் போட்டா என்ன, இல்ல என் டீம் ஆளுங்க மெயில் போட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். என்ன ஒரு மாதிரியும் என் டீம் ஆளுங்களை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணாத. அவ வந்தப்ப நான் பிஸியா இருந்திருக்கலாம். அவ வந்த வேலை ரொம்ப முக்கியம்னா அவ தான் வெயிட் பண்ணியிருந்து முடிச்சிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா பேருக்கு எட்டி பார்த்துட்டு போயிட்டா நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு சைன் போட்டு தரணுமா? ஒரு மரியாதைக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தயங்கி நின்னாங்கன்னா இப்படிதான் அவங்கள அவமானப்படுத்துவியா? என்ன பழி வாங்குறத நினைச்சு அவங்கள தொங்க விடாத. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. உங்க ஆளுங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? ஆளுங்கன்னு யார சொல்ற? உன் டீமை தான் சொல்றேன். இல்ல, நீ மாதவி தான் சொல்ற. அவளை கண்டாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எது கற்பனை? அதான் நான் நேர்லயே பாக்குறேன்னு. இன்னும் என்ன? உனக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா என்கிட்ட நேர்லயே வந்து கேளு, இல்லனா ஃபோன் பண்ணி சொல்லு. அதுவும் முடியலனா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு. அதை விட்டுட்டு யார் மேலயும் இருக்கிற கோவத்தை என்கிட்ட காட்டாத. இப்ப யார் மேலயும் யார சொல்ற? ஏன், அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு கேக்குற? இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை இழுக்கிற? ஓ, சாரை பத்தி எதுவும் பேசக்கூடாதோ? வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல கண்டவனோட பேச வேண்டியது, அதனாலதான் எல்லா வேலையும் கெட்டு போகுது. கார்த்திக், இதுக்கு மேல ஒரு வார்த்தை விட்ட என் வாயை அடைச்சிட்டா போதுமா? இது ஆபீஸ், இதுக்கு 1000 கண்ணு இருக்கு. யாரும் எதுல இருந்தும் தப்பிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் டீசெண்டா நடந்துக்க பாரு. முதல்ல நீ டீசெண்டா நடந்துக்கோ. புதுசா வந்த எவ்வளவு ஒருத்தி சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்படி வெறி பிடிச்ச ஆடாத. ஏய், வாய மூடு. சும்மா கத்தாத. நீங்க கத்துனா உனக்கு தான் அசிங்கம். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையை காப்பாத்திக்க பாரு. முதல்ல ஓ மரியாதையை காப்பாத்திக்க பாரு. எவனோ ஒருத்தனை நல்லவன் நினைச்சு பேசிட்டு இருக்கியே, அவன் யோகிதை ஒரு நாள் உனக்கு தெரிய வரும். அப்போ பாப்போம் உனக்கு என்ன மரியாதை கிடைக்குது. கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு வேண்டிய கழுத்து போட்டாச்சுல, நீ கிளம்பு. என்ன கிளம்ப சொல்றதுக்கு நீ யாரு? நீ போ போ. என்ன மாதவி, நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? திடீர்னு புயல் வந்துருச்சு. புயலா? மாதவி புயல்.